கேங்லியான் இல்லை கும்பல் நீர்க்கட்டின்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி இந்த கேங்லியானுக்கு வந்து ஹோமியோபதியிலே தீர்வு உண்டா அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. எஸ், ஹோமியோபதியில் வந்து நல்ல தீர்வு இருக்குங்க. கேங்லியன் சிஸ்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கிடையாது. இது வந்து ஒரு கேன்சர் கட்டி கிடையாது. பொதுவாக வந்து லேடிஸ்க்கு அது அதிகமாக வரும், ஜென்ஸ் விட. இந்த கேங்லியானிக் சிஸ்ட் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நிறைய ஃப்ரிக்ஷன், அந்த ஜாயிண்ட்ஸ் மேலே ப்ரெஷர் நிறைய இருக்கும்போது ஜாயிண்ட்ல இருக்கிற ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் லீக் ஆகிறதுனால கேங்லியானிக் சிஸ்ட் வரலாம். இல்லை விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் கூட இந்த கேங்லியானிக் சிஸ்ட் வரலாம். இது வலி இல்லாதவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வலி அதிகமாக இருந்தால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை சர்ஜரி பண்ணி கூட ரிமூவ் பண்ணலாம். பட் ஹோமியோபதியில் உங்களுக்கு தெரியும், நிறைய சர்ஜிக்கல் கேசஸ் சர்ஜரி இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் நம்மளால் க்யூர் பண்ண முடியும். ஜென்ரலி ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து சாஃப்டாக மசாஜ் பண்ண வேண்டாம். மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை லேசாக ஹாட் அப்ளிகேஷன் வச்சுட்டிங்கன்னா கேங்லியான் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மெடிக்கலி ட்ரீட்டிங் கேங்லியான் தானாக கூட டிஸப்பியர் ஆகலாம். இப்போ நம்ம கிளினிக்கில் நிறைய கேங்லியானிக் சிஸ்ட் வந்து க்யூர் பண்ணியிருக்கிறோம். ஒரு கேஸ் உங்களுக்காக இங்கே போட்டிருக்கேன், பாருங்கள்.